வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வம்னு இருக்குங்க. சிவன், முருகன், பிள்ளையார்னே, விஷ்ணு, பெருமாள்னே பல தெய்வங்கள் இருந்தாலும் நாம் கேட்காமலே நமக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் தான் அது நம்ம குலதெய்வம். அப்படிப்பட்ட குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்குதா இல்லையா, இருப்பதற்கான அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் குலதெய்வம் இருப்பதாக உணர்ந்தீங்கன்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படுதுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நாம் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறையாவது நிச்சயம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டுங்க. இப்போது உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்குதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் பூஜை செய்து விளக்கேற்றும் போதே அந்த விளக்கு எப்போதுமே போல் இல்லாமல் கொழுந்து விட்டு எரிவதோ இல்லைன்னா அது வெள்ளை இல்லைன்னா வயலட் நிறத்தில் எரியுச்சுன்னா அது உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருப்பதாக அர்த்தங்க. அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பள்ளி நடமாட்டம் இருந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய குலதெய்வம் இருப்பதாக தான் அர்த்தம். ஏன்னா தெய்வசக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் பள்ளியினுடைய நடமாட்டமும் இருக்குங்க. அதே போல் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தமிட்டு கொண்டே இருக்குதுன்னா அது உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் வீட்டில் திடீர் நறுமணம், உங்கள் வீட்டில் திடீர்னு சந்தனத்தின் வாசனை, பூவின் வாசனை, விபூதியினுடைய நறுமணம் போல் இருந்தால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருப்பது உறுதிங்க. அதே போல் நீங்கள் கோவிலுக்கு சென்று வரும்போது அங்கே கொடுக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க. நாட்கள் செல்ல செல்ல எலுமிச்சை பழம் கருகி காய்ந்து போனால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் அதே நேரம் அந்த எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா அழுகி இருந்தால் அது உங்கள் வீட்டில் தெய்வசக்தி துளியும் இல்லைன்னு அர்த்தம். அதை நாட்டில் துசுத்திகள் ஆதிக்கம் அதிகம் இருப்பதாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா கற்பூர சாம்பிராணி காட்டி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து வந்தால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது உண்டாகாதுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் குலதெய்வம் முதல் கடவுளுங்க. குலத்தை காக்கக்கூடிய கடவுளிடம் வரம் கேட்டுதான் யமதர்மனும் நம்முடைய உயிரை எடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய முன்னோருடைய ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா வாழும் மூதாதையருடைய ஆவிகள் நமக்கு எப்போதுமே தீங்கு விளைவிப்பதில்லை. அழைப்புக்கு ஓடி வரக்கூடிய குலதெய்வம் சில சமயங்கள் கோபம் கொள்ளலாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மறந்ததாக மட்டும்தான் இருக்கும். குலதெய்வத்தை மறந்தவங்க குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்க எளிய ஒரு வழி என்னன்னு இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். சிலருக்கு உங்கள் குலதெய்வம் என்னன்னே கூட தெரியாது. சிலர் குலதெய்வத்தை சில காலம் வழிபட்டு வந்தாலும் ஒரு கட்டத்தில் அதனை பின்பற்றாமல் நிறுத்திருப்பீங்க. பூஜைகளை மறந்தால் தாமதப்படுதல் ஒரு விஷயங்களால் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அருள் உங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குங்க. குலதெய்வத்தினுடைய அருள் தடைப்பட்ட போதும் வீட்டில் தேவையற்ற பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனையை நம்மளால் எது பண்ணாலும் தீர்க்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வீட்டில் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தால் அந்த வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லைன்னு, குலதெய்வத்தின் அருள் இருந்தால் தொடர்ந்து பிரச்சனை இருக்காது. வரும் பிரச்சனையாக தைரியமாக நீங்கள் எதிர்கொள்ளலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஒரு மனிதனுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயம் தேவைங்க. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி வருபவங்களுக்கு இது போன்ற இடையூறுகள் ஏற்படுவதில்லைன்னு சொல்லுவாங்க. குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாட்டிற்கு சமமான பலனை தருங்க. தொடர்ந்து உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிலைத்திருக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளி இல்லைன்னா வியாழக்கிழமை இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில் பௌர்ணமியின் போது கூட இந்த ஒரு பூஜையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிறிய தாம்பல தட்டில் பச்சரிசியை நிரப்பி செய்யுங்க. அதன் மேலே தாமிரம், பித்திலை இல்லைன்னா மண்ணால் செய்யப்பட்ட கலசம் போன்ற பாத்திரத்தை வச்சுட்டு அதில் சுத்தமான தண்ணீரை ஊற்றிடுங்க. அதில் சிறிது பன்னீரும், 2 ஏலக்காய், ஒரு துட்டு பச்சை கற்பூரத்தையும், 1க்கு மேற்பட்ட துளசி இலைகளையும் அதில் சேர்க்கணும். இந்த பூஜைக்கு குலதெய்வத்துடைய மந்திரத்தை நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். குலதெய்வ மந்திரம் தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரிக்கலாம். பூஜை அறையில் முழுமையாக அலங்கரித்துட்டு பின்னர் கலசங்களை தொட்டு குலதெய்வத்துடைய மந்திரத்தை 108 முறை தொடர்ந்து உச்சரிங்க.
மந்திர உச்சரிப்பு முடியும் வரை கலசத்தில் இருந்து கையும் எடுக்கக்கூடாது. இந்த 108 முறை ஜபித்த பிறகு உங்கள் கையை அகற்றி உங்கள் பிரார்த்தனைகளை செய்திடுங்க. குலதெய்வத்தினுடைய வருகை காலத்தில் உள்ள நீரினுடைய அசைவு சொல்லும். இந்த எளிய ஒரு பரிகாரம் செய்தாலே நிச்சயம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருங்க. வீட்டில் குலதெய்வம் இருப்பதற்கான சில அறிகுறிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வம் நம்ம வீட்டில் நிலைத்திருக்குது, அதனால் சக்தி நம்ம வீட்டில் இருக்குதுன்னு குலதெய்வ அம்சமாக குழந்தைகள் நிச்சயம் அந்த வீட்டில் இருப்பாங்க. பூஜையில் இருக்கும்போதோ இல்லைன்னா ஏதாவது வேலை செய்து கொண்டு இருக்கும்போதோ நம்ம வீட்டு குழந்தைகளை தவிர மற்ற வீட்டு குழந்தை செல்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே ஓடி வந்தாலோ இல்லைன்னா சிரித்து கொண்டே வந்தாலோ நிச்சயம் வீட்டில் குலதெய்வம் இருப்பதாக அர்த்தம். அதே போல் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை போன்ற நாட்களில் சிலர் குறி சொல்ல வருவாங்க. அப்படி வருபவங்களை குலதெய்வத்தின் சக்தியின் மறு உருவமாக நமக்கு நடக்கக்கூடிய இல்லைனா கெட்டதை எச்சரிக்கையாக சொல்லுவாங்க. இதுவும் குலதெய்வத்தினுடைய அறிகுறியாக எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கோயிலுக்கு மாடு சேர்த்து விடுவாங்க. அதுபோல் மாடு, பசு, காகம், கன்று, நாகனே உயிரினங்கள் குலதெய்வத்தின் சக்தி பெற்றதாக இருக்குது. காகம் வந்தால் முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும். பாம்பு அடிக்கடி கண்ணில் பட்டா குலதெய்வத்திற்கு வேண்டுதல் பாக்கி வைத்திட்டிங்கன்னு அர்த்தம். அதனால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பார்த்திங்கன்னா நேர்த்து கடனை செலுத்திடுதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அனைத்தையும் துறந்த துறவி போன்று இருப்பவங்க உங்கள் வீட்டிற்கு உணவு கேட்பதும் குலதெய்வம் நிச்சயம் உங்கள் வீட்டில் இருப்பதாக அர்த்தம். அடுத்ததாக நீங்கள் செய்யும் தொழிலில் லாபமும் உயர்வு ஏற்படுவது இது உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணத்தை காட்டுதுங்க. பொண்ணும் பொருளும் நகையும் ஆசைப்பட்டது போல வாங்குவீங்கன்னா நிச்சயம் குலதெய்வத்துடைய அருள் இல்லாமல் நடக்காது. அதே போல் நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது வெள்ளை நிறத்தில் பசு, குழந்தை, சுமங்கலி பெண், முதியவங்க, வெள்ளை நிற தாமரை, குதிரைன்னு கனவுல வந்தால் நிச்சயம் மகாலட்சுமியினுடைய அம்சமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்போதும் நிலைத்திருக்கும். அதே போல் நீங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய வில்வம், துளசி, நாகவள்ளி மரம், வேப்பு மரங்களை வளர்த்து வந்தீங்கன்னா தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் எப்போதுமே நிலைத்திருக்கும். அடுத்தபடியாக குலதெய்வத்தினுடைய அருளால் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனா விபூதி, குங்குமம், பிரசாதம், சந்தனம், தாளிச்சரடு, மஞ்சள் போன்றவை நமக்கு தேடி வருங்க. மற்றவங்க திருப்பதி, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களுக்கு சென்று உங்களுக்கு பிராசத்தை தருவாங்க. அப்படி நடந்தால் அதுவும் உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் உண்டுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். குலதெய்வம் கோபமாக இருப்பதற்கான அறிகுறியாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு செல்ல தடங்கள் இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு செல்ல நினைக்கும் போதே திடீர்னு செலவு, உடல்நல குறைவு போன்ற ஏற்பட்டா ஏதாவது ஒன்றை தொடர்ந்து தடை கொண்டே இருந்தால் நிச்சயம் குலதெய்வம் உங்கள் மீது கோபத்தில் இருப்பதாக அர்த்தங்க. அதே போல் கோவிலுக்கு சென்றதும் வழிபட முடியாமல் போவது, எவ்வளவோ முயன்று கோவிலுக்கு சென்றாலும் பூஜை நேரம் தவறுது, பூசாரி இல்லாமல் போவது, மன அமைதி இல்லாமல் இருப்பதோ நிச்சயம் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காது. அதே போல் குடும்பம் ஒன்றாக கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை, குலதெய்வ வழிபாடு குடும்பமாக தான் சேர்ந்து செய்யணுங்க. அப்படி இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயம் பார்த்திங்கன்னா அங்கும் குலதெய்வம் இருக்காது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கனவுகளில் பயமும் கோபம், அசாதாரண காட்சிகள் போல தோன்றுவது, தீய சக்திகள் கனவுல வருவது, துரத்துவது போல, விழுங்குவது போல கனவுல கண்டிங்கன்னா இது மனதளவில் வரக்கூடிய எச்சரிக்கையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக கோவிலுக்கு சென்ற பிறகே சண்டை குழப்பம்னு இருந்தால் அங்கே வீட்டில் அமைதி இல்லாமல் இருந்தாலும் தேவையற்ற சண்டைகள், மனஸ்தாபங்கள், பேசாமை போன்றவை ஏற்பட்டாலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உடனேயே ஆரம்பித்தால் அது ஒரு செய்கை. அதே போல் உடல்நல குறைவு, கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் தலைவலி, சோர்வு, காய்ச்சல், அடிக்கடி விழுதல் என காயம் போன்றவை ஏற்பட்டாலோ அலைச்சல் உண்டானாலோ குலதெய்வம் இல்லாததற்கான அறிகுறிங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியான தடைகள், நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமா இருக்குது. வேலை, திருமண, குழந்தை விஷயங்கள தடை, கடன், மன அழுத்தமும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை தொடர்ச்சியாக இருந்தால் அந்த காரணமும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இல்லாததுக்கான அறிகுறிங்க. வீட்டில் குலதெய்வம் நிலைத்திருக்க வேண்டும்னா வீட்டில் பூஜை அறையில் தனியாக குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வழிபட்டாலே நிச்சயம் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு தேடி வருங்க. தினமும் இல்லைன்னா வாரம் ஒரு முறையாவது தெரியாமல் செய்த பிள்ளைகளை மன்னித்து உங்கள் சன்னதிக்கு வழிபடக்கூடிய பாக்கியத்தை அருளன்னு மனமுருக பிரார்த்தனை செய்திடுங்க.
முடிந்தவரை குடும்பமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம், பஞ்சாகம், பூஜை, நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.